அவங்க என்ன கண்டிஷன் போடுவாங்கன்னா, கவிதையோ சிறுகதையோ நீங்க எழுதி அனுப்பினா தகுதி உள்ளதாக இருந்தால் பிரசரிப்போம், இல்லைன்னா திருப்பி அனுப்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் புக் டே பொறுத்தவரையில் திருப்பி அனுப்பாது மட்டுமல்ல, நீங்க எழுதி அனுப்பி பிரசரிக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை புக் டே என்பது செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதிதாக எழுத துவங்கிய தோழர்கள் மட்டுமல்ல, தோழர் வேணுகோபாலுக்கு சர்டிபிகேட் கொடுத்த அவர் அப்பப்ப விகடன்ல சிறுகதை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். தோழர் ரமேஷ் அவர்கள் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் மட்டுமல்ல, ஏராளமான நூல்களை எழுதுவோம். இப்படி பல தோழர்கள் இருக்கிறாங்க. குமரேசனை பொறுத்தவரையில் காலையில் ஒரு சப்ஜெக்ட்ல எழுதணும்னு சொன்னா 1 மணி நேரத்தில் கட்டுரை அனுப்பிச்சிருவார். அது எப்படிதான் பண்றாரு நமக்கு தெரியல. அதே போலவே ஒரு கட்டுரையோ சிறு நூலோ எழுதி அனுப்பி எடிட் பண்ணுங்கன்னு சொன்னா அது ரொம்ப பிரமாதமாக அதை எடிட் பண்ணுவார். அத்தகைய மகத்தான தோழர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். குறிப்பாக இந்த பாரதி புத்தகாலயத்தினுடைய பணியை பற்றி சொல்லுகிற போது, இந்த புக் டே காலையில் நான் ஒரு கட்டுரை தீக்கறிக்கு எழுதியிருந்தேன். அது பொதுவாக பாரதி புத்தகாலயத்திற்கு தொடர்ந்து எழுதி வரக்கூடிய படைப்பாளிகளை பாராட்டக்கூடிய கூட்டம் எழுதிட்டேன். அப்பதான் நாகராஜ் சொன்னாரு, எல்லாத்தையும் கூப்பிடல, புக் டே எழுதக்கூடிய அவர்களை மட்டும்தான் அழைச்சிருக்கணும்னு சொல்லி அவருங்க பேஸ்புக்ல திருத்தி போட்டுட்டேன். அந்த அடிப்படையில் ரொம்ப ஒரு மகத்தான மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி. காரணம் என்னன்னு சொன்னா, அநேகமாக பாரதி புத்தகம் வெளியிடக்கூடிய நூல்கள் இருக்கு பாருங்க, சில நூல்கள் மட்டுமே 10,000 20,000 1 லட்சம் விற்பனை ஆகுது.